செபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இப்பொழுதும் கூட சுவாமி, நாங்கள் ஒன்று கூடி உடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசும் சுவாமி. கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள, அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரோம். எங்களோடு இரும். எங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தாரோம். நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். தடைகளை எல்லாம் நீக்கி போடும். டெக்னாலஜி, கரண்ட் ஃபெயிலியர், இன்னும் வர தடைப்பட காரியங்கள் எதுவும் இல்லாதபடி, இன்னும் வர இருக்கிற 1-2 பேரும் கூட சீக்கிரமாய் வந்து விடவும் நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒன்றாய் சுவாமியுடைய பாத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம் தெரியுமா? கடந்த வாரத்துல, இப்ப போன புதன்கிழமையில இருந்து இந்த புதன்கிழமை, இந்த பீரியட்ல கர்த்தர் நமக்கு செய்த ஏதாவது ஒன்றை ஒரு 2 நிமிஷத்துக்கு தான், ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் தான். 2 பேரா 3 பேரா தான் சொல்ல முடியும். டைம் வேற ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. அதனால சீக்கிரமா சொல்லிடலாம். ஒரு வாரத்துல, கடந்த ஒரு வாரத்துல கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்திருப்பாரானால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அதாவது என்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஒரு தம்பி உண்டு. மொத்தம் பசங்க வந்து 6 பேரு, 4 அண்ணன் 2 தம்பி. அதுல ஒரு தம்பி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பேசல. 2 பேருக்கும் மனஸ்தாபம். கர்த்தருடைய கிருபையினால ஒரு 15 டேஸ் பிஃபோர் இருக்கும், அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால போய் பார்க்க போனேன். எல்லாத்தையும் மறந்துட்டு போய் பார்க்க போனேன். கர்த்தருடைய கிருபையினால அவன் பேசினான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும், எந்த ஃபங்க்ஷன்லயோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலும் பேச மாட்டான், முகத்தை திருப்பிக்கிடுவான். அம்மா இறந்த பொழுது கூட, இறந்த அன்னைக்கு கூட பேசும்போது அவன் பேசல. அப்போ இவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டானோட போய் பார்க்க முடியுமா, பேசுவானா பேச மாட்டானான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அக்கா தான் சொன்னாங்க, இல்ல நீ வா, பேசாட்டாலும் பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே போய் பார்க்க போனேன். கர்த்தருடைய கிருபையினால நல்லா பேசினா. 20 வருஷத்துக்கு மேல இருந்த ஒரு மனபாரம் குறைஞ்சி கர்த்தர் ஒரு சமாதானத்தை அருளினாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அந்த நல்ல உள்ள இத உங்களுக்கு கொடுத்தாரு, வாஞ்சைய கொடுத்தாரு. அதை நீங்க தைரியமா எடுத்துட்டு போய் அவங்கள பார்த்தீங்க. அந்த ஒரு ஸ்டெப் நாம எடுத்து வைக்கும்போது கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையுமே அவர் அவங்க உள்ளத்துல கரிய செய்து செய்வார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேற இன்னும் ஒருத்தர்? யார சொல்றீங்களா? ஓகே, நான் இந்த சாட்சிக்காக ஜெபம் பண்ணிட்டு நாம அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் ஜான்சியுடைய வாழ்க்கையில நீர் செய்த இந்த பெரிய நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களை, நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எங்களுடைய குற்றங்களை, தவறுகளை நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த மன்னிப்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களையும் மன்னிப்பதற்கு ஆண்டவரே எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு கடினமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுவும் இந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகள்ல எங்களுக்கு நெகட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எங்களுக்கு எவ்வளவோ மனவேதனை இருக்கும்னு நீர் அறிவீர் சுவாமி. ஆனாலும் சிஸ்டருக்கு வேண்டிய ஒரு பலத்தை கொடுத்தீர். அப்படி ஒரு சம்பவத்தை இதற்காகவே ஒருவேளை நீர் அதை ஏற்படுத்தியிருப்பீர்.
அந்த சூழ்நிலையில அவர் போய் அவங்க போய் அதை செட்ரைட் பண்றதுக்கு, ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கறதுக்கு, மனதில இருந்து அந்த பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நாங்க மன்னிக்கும் போது முதலாவது நாங்க we will be released from the bondage. அந்த மன்னிக்காத அந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை எங்களிலிருந்து நீர் விடுவிப்பீர். அந்த உள்ளத்திற்கும் நீர் அந்த சமாதானத்தை கட்டளையிடுவீர். இப்படியாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை சிசு வாழ்க்கையில செய்ததற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரை நாங்க உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து விட எங்க எல்லாருக்கும் கூட கிருபைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு சாட்சி. இப்ப அடுத்ததா இப்ப நம்ம 65ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம 12 வசனங்களை கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். நம்ம அப்படி பார்க்கும்போது 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்களையும் அவர்கள் துணிகரமாய் செய்த பலிகள் இதெல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். ஆலயத்தை எப்படி தீட்டுப்படுத்தினாங்க, அவங்க எவ்வளவோ கர்த்தர் மேல அவங்க ஒரு கர்த்தருக்கு செவி கொடுக்காதவர்களாய் இருந்தார்கள். அதுதான் அவர்கள் மேல் கர்த்தர் வைத்திருந்த ஒரு பெரிய பாவமாய் கருதினது. அவங்க எல்லாம் செஞ்சிருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தங்களை மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா, தங்களை தாழ்த்தி இருந்தாங்கன்னா கர்த்தர் உடனே மன்னிச்சிருப்பாரு. ஆனா அவர்கள் பெரிய பாவமா என்ன செய்தாங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாது இருந்தாங்க. அதைதான் கர்த்தர் அதை பெரிதாய் பார்க்கிறார். அதனால என்ன சொல்றாரு கர்த்தர்னா, இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இப்போ மல்கியா 3ஆம் அதிகாரம் மல்கியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்ப அதுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு நல்லா இருக்கும், எழுதியிருக்கும். என்ன சொல்லியதுன்னு பாருங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்போ அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்காருன்னு பாக்குறோம். அதுக்கு ரிலேட்டடா ஒத்ததா தான் நாம இங்க பாக்குறோம். என்னன்னு பாக்குறோம், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். அப்போ இந்த இடத்துல அவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவார்கள். அப்போ நம்ம அனுபவிக்கிற அனைத்து காரியங்களும் கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம மன மகிழ்ச்சியோடு கம்பீரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா அதே சமயத்துல அவருக்கு கீழ்ப்படியாம அவரை எதிர்த்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்யாதவர்களாக இருக்கும்போது கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னா, வெட்கப்பட வைப்பார், பசியாய் இருக்க வைப்பார், தாகமாய் இருக்கிற மாதிரி வைப்பார், ஆவியின் முறிவினாலே புலம்பு. இது மன நோய் மாதிரி இருக்கும். ஆவியின் முறிவு, முறிந்த இருதயம் எவ்வளவு கஷ்டம் இல்ல. மன மடிவு, அது ஒரு பயங்கர ஒரு சூழ்நிலை.
அப்படிப்பட்ட ஒரு மன நோவினாலே அலறுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த சாப வார்த்தையாக பின் வைத்து போவீர்கள். இந்த குடும்பம், இந்த இவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா, பொதுவா நம்ம வேர்ல்ட்லியா பேசும்போது கூட எல்லாரும் சொல்லுவாங்க, we must leave a good legacy for the future generation அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம லெகசி எப்படிப்பட்டதா இருக்கும், நம்மை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது நம்ம நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவ பேசுவாங்க. நிறைய பேரு சும்மாவே நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு உண்மையானதா இருக்காது. ஆனா அவர்களுடைய உண்மையான கண்டிஷன்ஸ் சில பேர் சொல்லும்போது, அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கேட்கும்போது அது நமக்கு பெரிய சவாலா இருக்கும். அப்ப நம்முடைய காரியத்தை எப்படி பேசுவாங்க? சாப வார்த்தையாக பின் வைத்து போவார்கள். அப்படி கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தரிப்பார். இது வேற நாமத்தை தரிக்கிறத நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொல்லுவாரு, நவோதிக்கையான்னு நினைக்கிறேன், அவர்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு நான் வேற நாமத்தை தரிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அங்க பரலோகத்துல நமக்கு வேற நாமம் கொடுக்கப்படும். சோ இப்போ இதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரருக்கு அவர் நன்மை செய்வதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கே அவருடைய நாமமே ஆமென். ஆமேன்னு நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். நிறைய பேர் நம்ம ஜெபிக்கும் போது ஆமேன் ஆமேன்னு கூட சொல்றோம். சில பேர் நம்ம ஜெபத்தையே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆமேன் ஆமேன்ட்டே இருப்பாங்க நடுவுல. ஆனா அந்த ஆமேன் என்னன்னா அவருடைய நாமம். அது அர்த்தம் என்னன்னா, ஆம் அப்படியே ஆக கடவுது. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மையும் நிச்சயமும் ஆனது. அதனால அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஊழியக்காரருக்கும் நீதிமானுக்கும் ஒரு தனி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். மெனி டைம்ஸ் நம்ம எப்படி ஃபீல்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இங்க நடந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு நமக்காக, நாம என்ன வித்தியாசத்தை பெருசா பார்த்துடுறோம். பார்க்க போனா அவர்கள் நல்லா செழிச்சிருக்காங்க, நாம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம், நிறைய விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இந்த வசனங்கள் சொல்லுவதை நாம் பார்க்கும்போது நமக்கு அவர் தனி ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நமக்கு அவர் இப்படி வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். அப்புறம் பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரு. அப்படின்னா என்னன்னா, அவன் முழுக்க முழுக்க ஆண்டவர்ல சார்ந்து இருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் சத்தியம் பண்ணாலும் சரி, அவங்க ஆசீர்வதிச்சாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காட்டினாலும் சரி, எல்லாத்திலையுமே அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், they will receive another name character. இந்த வேதத்திலேயே கிறிஸ்டியன் லைஃப்லயே நீங்க பாத்தீங்கன்னா, அவர் நேம் ஹேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரெலவன்ஸ். யூதர்கள் அதை ரொம்ப முக்கியமாய் கருதுவார்கள். அவர்கள் பெயர்களை அவர்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற அதை வெளிப்படுத்துகிற பெயராய் தான் வைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொல்லும் போது அவருடைய நாமம்னு சொல்லி அங்க 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆல் தீஸ் ஆர் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுலதான் அதைத்தான் அவருடைய பெயராய் அங்கு சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். So Christians also should, when we keep names for our children, when we christen our children, we must be
கான்சியஸ் அபவுட் இட். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கிற பெயர்கள் ஏதோ ஒரு ஸ்டைலுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஹீரோவுக்காக, ஏதோ ஒரு சக்சஸ்க்காக அவங்க பேரை அந்த நினைவுக்காக அப்படியெல்லாம் நம்ம பெயரை வைக்க கூடாது. இப்போ 67 9 எந்த இயர்ல மூணுல கால் வச்சாங்கன்னு தெரியல. அப்போ அந்த அந்த சமயத்துல பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் பெயர் வந்து ஆம்ஸ்ட்ராங்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா he was the first man, நீல் ஆம்ஸ்ட்ராங். இல்ல, என் கசனோட மூத்த மகன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா அந்த வருஷம் தான் அவன் பிறந்தான். ஸோ மெனி அந்த மாதிரி எல்லாம் வைப்போம். பட் இப்போ நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, வேதத்தை ஆழமாய் படிக்க படிக்க நம்முடைய பெயர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் கர்த்தர் அதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு. பரலோகத்துக்கு வரும்போது அந்த நாமத்தை, அவர் புதிய நாமத்தை நமக்கு தருவார். நம்முடைய நமக்கு தகுந்த மாதிரி ஒரு நாமத்தை அவர் நமக்கு தருவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே கர்த்தர் வந்து திட்டமிட்டு அவர் அழகா அதை நடத்திக்கிட்டு போறார். இப்போ இந்த 65ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். அந்த 17ல இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து ரொம்ப அருமையான ஒரு போர்ஷன். என்னன்னா, திஸ் டாக்ஸ் அபவுட் த மில்லினியல் பீரியட். மில்லினியம் சொன்னா 1000 வருஷ அரசாட்சின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த 1000 வருஷ அரசாட்சி எப்ப நடக்கும், அது எந்த காலகட்டத்தில் இருக்கும், இதெல்லாம் வந்து நிறைய தியரிஸ் உண்டு. இப்படி ஒரு 1000 வருஷ அரசாட்சியே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது வந்து ராப்சருக்கு முன்னால இருக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது பின்னால இருக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. எதை பற்றி எப்படியா இருந்தாலும் ஒரு 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். அதனால நம்ம ரொம்ப நிறைய தியரிஸை புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து விசுவாசம் வளராது. நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ், இந்த பைபிள் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்றதை விட இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு விசுவாசம் குன்றி போகிறதற்கு காரணம் எல்லாம் மூளை அறிவுல இருக்கிறதுனால. அவர்கள் மூளை அறிவிலே எல்லாவற்றையும் படிக்கிறாங்க, எல்லாவற்றையும் ஒரு ஆராய்ந்து அதுல கொண்டு வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அடிப்படையான விசுவாசம், இதுக்கெல்லாம் விசுவாசம் எல்லாம் வந்து அப்டிராக்ட், அது புக்ல கிடைக்காது. அதை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நம்ம ஆண்டவர். நமக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே, ஆண்டவரோடு இருக்கிற அனுபவங்கள்ல தான் ஆண்டவருடைய காரியங்கள் நமக்கு விளங்கும், ஆண்டவருடைய காரியங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும். சோ நம்ம எதையும் இப்படி அறிவுபூர்வமா சிந்திக்க கூடாது. இப்ப சொல்றதுல நமக்கு எவ்வளவு தூரம் நாம ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். அப்படியே நம்ம சொல்றதையும் நாமளும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நிறைய குவரிஸ் வரும். நிச்சயமா நிறைய குவரிஸ் வரும். அப்பதான் ஒரு உண்மையான ஸ்டடி. உண்மையா நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்கிறதுக்கு அடையாளம். அப்படி வரும்போது அதை நாம் சரியான இதோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். சந்தேகம் இருந்தா நாம மறுபடியும் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். நம்ம எடுத்து ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வருது, அதை ஒருவேளை என்ன இடத்துலயே கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேட்கலாம். இல்லை, இது வேற இடத்துல நீங்க அறிந்து கொள்ள முயற்சித்தாலும் முயற்சித்து கொள்ளலாம். எப்படியா இருந்தாலும் சரி, சரியானதை சரியான விதத்துல நாம கற்றுக்கொள்ளலாம். இப்போ நாம இங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா, கூடிய மட்டும் ஆண்டவருடைய உதவியோடு, ஆவியானவருடைய துணையோடு அநேக காரியங்களை ஆராய்ந்து நான் அதற்கு முயற்சி எடுத்து சொல்லுகிறேன். அதை நீங்க பின்பற்றி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ 17ஆம் வசனத்துல வாசிக்கிற காரியம் என்ன? இதோ நான் புதிய வானத்தையும், இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் நான் எப்பவுமே சொல்றது போல கோஹரன்ஸா இருக்காது, ஞாபகத்துல வச்சுக்கணும்.
ஒரே கண்டினியூட்டி இருக்கவே இருக்காது. 3 வசனங்க ஒன்றை பற்றி பேசியிருப்பாங்க. திடீர்னு வேற ஒரு டாபிக்க, வேற ஒரு இவெண்ட்ட, வேற ஒரு கான்செப்ட பேசுவாங்க. அப்படிதான் புத்தகத்திலே தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அதுல ஒரு த்ரெட் வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா ரிப்பென்டன்ஸு, ரெமினன்ட், ரெஸ்டோரேஷனு, இந்த மாதிரி சில காரியங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது நடுவுல மேல கீழே எல்லாம் மாறி மாறி தான் வரும். இப்ப பாருங்க, அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை பேசிட்டு இருந்தது, திடீர்னு ஸ்விட்ச்ட் ஓவர் டு டாபிக் ஆஃப் மில்லினியம், ஃபியூச்சர். நமக்கே இன்னும் ஃபியூச்சர் எப்போன்னு தெரியாது. அப்போ அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் அதை எழுதி வச்சிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ அவர் சொல்றது வேதத்திலையும் மறுபடியும் அது வந்து எம்பசைஸ் பண்ணிருக்கு. எதுவுமே எந்த வசனத்துக்கும் ஜோடு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இது வந்து பழைய ஏற்பாட்டுல எவ்வளவோ வருஷங்க முன்னால ஏசாயா மூலம் சொல்லப்பட்ட காரியங்கள். புதிய ஏற்பாட்டுல பேதுரு, யோவான், பவுல் இவங்கெல்லாம் அவங்களுடைய நிருபங்கள்ல, அவங்களுடைய புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது நமக்கு என்ன காண்பிக்குது? இட் இஸ் ஷோர், இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று காண்பிக்கிறது. இப்போ இங்க பாக்குறோம், இதோ நான் புதிய வானத்தையும் அப்ப என்ன ஆச்சு? இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற இந்த உலகம் என்ன ஆகும்? இது இருக்குமா இருக்காதா? இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப என்ன புது வானம்னா புது பூமினா எங்க இருக்கும்? முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இப்போ இதை சொல்லும்போது, இப்போ நமக்கு இது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் இன்னொரு புது உலகத்தை உண்டாக்குறாரு, ஒரு புது பூமியை சிருஷ்டிக்கிறாரு. அது உண்மை. கட்டாயமா கர்த்தர் அப்படிதான் செய்ய போறாரு. அப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இது நடந்துருமா? அதற்கு அப்புறம் நடக்குமா? அதுதான் இப்ப கேள்வி. சரியா? அப்ப 1000 வருஷ அரசாட்சியில இது நடக்காது. இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது என்று பார்த்தோமானால், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக இருக்கக்கூடிய நித்திய வாழ்வு, இட்டர்னல் லைஃப், அந்த டைம்ல இருக்கக்கூடிய, இட்டர்னிட்டியில இருக்கக்கூடிய காரியம். யோவான் அதை வந்து ஒரு இமேஜரியா சொல்றாரு. எப்படி? மேல இருந்து ஒரு எருசலேம் நகரம் அப்படியே இறங்கி வருது அப்படின்னு சொல்றாரு. ஒரு புதிய எருசலேம் மேல இருந்து வருது. இப்போ ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, ஒரு புதிய எருசலேம், இந்த வசனத்துல சொல்லி இருக்கிற அனைத்து காரியங்களும் அங்க நடக்கும். அங்க அழுக இருக்காது, அங்க கூக்குரல் இருக்காது, கஷ்டம் இருக்காது, வேதனை இருக்காது, பசி இருக்காது. முந்தினவைகள்லாம் நமக்கு ஞாபகமே வராது. அந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னே நாம கண்டுபிடிக்க முடியாது, நினைத்து பார்க்க கூட முடியாது. இன்றைக்கே நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த வெள்ளங்கள்லாம் காமிக்கிறாங்க டிவியில. அந்த வெள்ளங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, இப்ப ரீசெண்டா நேற்றோ என்னமோ நேபாளில நடந்த வெள்ளத்தை பார்த்தோம். அது எப்படி இருந்ததுன்னா, முந்தைய அங்கெல்லாம் வீடுகள் இருந்தது, மலை மலையா மடியெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா, அந்த இடம் அந்த மாதிரி பழைய நம்ம சொல்ற அந்த மாதிரியான இடமே அங்க ஒரு அடையாளமே இல்லை. எல்லாமே அடிச்சிட்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். இது இயற்கை சீரழிவு. மனுஷனுடைய காரியங்களையும் நேற்றைய தினத்துல நியூஸ்ல பார்த்தேன். ஒரு மினிஸ்டர் ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. இந்த மலை இங்க இருந்தது, இப்பொழுது அந்த மலை அங்க காணோம் அப்படிங்கிறார். ஒரு பக்சர் அந்த ஒரு படம் அந்த மலையை காட்டுது, அடுத்த படம் அந்த மலையே இல்லை அங்க, அதுக்கு பதிலா வேற இண்டஸ்ட்ரி அங்க இருக்கு. So this can happen here. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
பழையது எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடும். என்ன ஆதாரம்? எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க எடுங்களேன், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராவது வாசிங்க, 12ல இருந்தே வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன அருமையான வசனம் பாருங்க. 3 ஸ்டேஜையும் சொல்லிடுறாரு. முதல்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஸ்டேஜ், இதுக்கு நாம என்ன பண்ணணுங்கிற ஸ்டேஜ். 3 காரியத்தையும் அந்த 2 வசனத்துல அருமையா பேதுரு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ பழசெல்லாம் அழிந்து போகும், எரிந்து போகும். அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். இதேதான் யோவானும் அவருடைய வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றார். அதுல இன்னும் ஒன்னையும் சேர்த்து சொல்றாரு. இவங்க வானம் பூமி சொன்னாங்க, அவர் சமுத்திரத்தையும் சேர்த்து சொல்றாரு. அதெல்லாம் போயிரும், இனி அங்க சமுத்திரமே இருக்காது. அது ஒரு அடையாளம், நமக்கு ஒரு கீ ஃபேக்டர். புதிய புதிய வானம் புதிய பூமி, பட் நோ சி. சமுத்திரம் எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார்னு நீங்க முதல்ல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, அவர் தான் சொல்லுவாரு, இந்த ஜலம் எல்லாம் போய் ஒரு பக்கம் சேருன்னுவாரு. அப்படி தள்ளிட்ட பிறகுதான் அந்த வெட்டாந்தரையை அவர் உண்டாக்குவார். ஒன்லி வெட்டாந்தரை வில் பி தேர் இன் த ஃபியூச்சர் வேர்ல்டு, இட்டர்னல் வேர்ல்டு. தேர் வில் பி நோ சி. Like so different and unique and curious. எக்ஸைட்மெண்ட் இல்ல, நமக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. சரி, சோ இதெல்லாம் இப்ப இந்த காரியம் எல்லாம், இந்த 17ல இருந்து 19 வரைக்கும் சொன்ன காரியங்கள் எல்லாம் அந்த இட்டர்னல் ஸ்டேட்டை பற்றி சொல்லுது. அந்த இட்டர்னல் ஸ்டேட்டுக்கு எப்போ அந்த இட்டர்னல் ஸ்டேட் ஆரம்பம்னா, அக்கார்டிங் டு ஜான் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 20 ends the this end of this earth. அது என்ன? white throne judgment. அதற்கப்புறம் தான் 21ல இருந்து தான் நாம வாசிக்கிறபடி புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எல்லாம் வர்றதுனால அதுதான் நித்திய வாழ்வு. சரியா? சோ இது இதை குறித்து சொல்லப்படுது. இப்ப நமக்கு நாம இந்த இடத்துல வாசிக்கிற காரியங்கள் என்னன்னா, 20ஆம் வசனத்துல இருந்து அவர் மில்லேனியத்தை குறித்து சொல்றாரு. இந்த காரியத்தை நம்ம அங்க பார்க்க மாட்டோம். ஏன்னா இதுல சொல்றதெல்லாம் என்னன்னா, வீடு கட்டுறாங்க, திராட்சை பழம் நடுறாங்க, அப்புறம் பிள்ளை பிறக்குது, மனுஷன் இறக்குறான். இதெல்லாம் இட்டர்னிட்டியில வருமா? வராது. அதெல்லாம் எங்க இருக்குது? 1000 வருஷம் சாட்சி. சொன்ன ஒரு கண்டினியூட்டி இருக்காது. பட் when we understand through the guidance of Holy Spirit and the other commentators, we are able to follow. So இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த 20ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மில்லினியத்தை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அங்க என்ன நம்ம பார்க்கிறோம்னா, பாலகன் அற்ப ஆயுசிலே மரித்து போகிறதோ அல்லது கிழவன் 100 வயசுலயே மரிச்சிடுறதோ இல்லையா. 100 வயசுல மரிச்சிட்டாலே சாபமானவன் அப்படின்னு சொல்றான், பாவிங்கிறாங்க. சோ பாவி, சாபம், வயசு, மரணம் டெஃபினட்டா இட்டர்னல் ஸ்டேட்ல கிடையாது. So where is it? In this earth. When? During the millennium. So what is millennium? When does it begin? It begins with the coming of the Lord. ஆண்டவர் திரும்ப இந்த உலகத்திற்கு வரும்போது எப்படி வருவாரு? முதல்ல யுத்தத்தை செய்வார். அர்மகதான் யுத்தம்னு அதுக்கு பெயர் வச்சிருக்காங்க.
ஏன்னா அந்த பள்ளத்தாக்குல நடக்கும்னு நம்புறாங்க. ஏன்னா அது வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்துல எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு. சோ அந்த யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்த பிறகு அவருடைய ஆட்சி இருக்கும். அப்போ அவர் யாரோட இருந்து ஆட்சி செய்வார்? தனியா வந்து ஆட்சி செய்வாரா? இல்ல, அவர் வரும்போது கூட ஒரு சேனையே வரும். எந்த சேனை? அவருடைய தூதர் சேனையா? இல்லை. அப்ப யாரு? இங்கிருந்து எடுக்கப்பட்ட சபையின் மக்கள், எடுக்கப்பட்ட சபையின் பரிசுத்தவான்கள். அது யார்? நாம். நாம். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். நான் ஆண்டவரோட எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்ப எடுக்கப்படணும்? அது எப்ப நடக்கும்? இந்த நிச்சயமா இந்த யுத்தத்துக்கெல்லாம் முன்னால நடக்கும். இந்த யுத்தம் எப்ப நடக்கும்? உபத்திரவ காலம் முடியும் போது இந்த யுத்தம் நடக்கும். அப்போ உபத்திரவ காலத்துல நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எனக்கு எந்த அந்த ஆக்கினையோ தண்டனையோ கிடையாது. அதற்கு முன்பாகவே உன்னை நான் எடுத்துக்கொள்வேன். அப்ப நாம அப்பவே போயிருவோம். சபையை அவர் வந்து எடுத்துக்கொள்வார். அதுக்கு என்ன ஆதாரம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். மத்திய வானத்துல கடைசி தூதன் எக்காலம் ஊதும்போது, பிரதான தூதன் ஆக்சுவலா அங்க பிரதான தூதன் எக்காலம் ஊதும்போது கர்த்தர் மத்திய வானத்துல வருவார், சபையை எடுத்துக்கொள்வார். அவரோட கூட உயிருள்ளவர்களும் மரித்தோரும் எழுந்திருப்பார்கள். த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். ஏன் அப்படி சொல்றாங்க? எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஒன்லி தோஸ் who are in Christ, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ரைட்டா? அப்போ நாம எந்திரிச்சிடுறோம். அப்போ நாம ஒருவேளை மரித்திருந்தா எந்திரிச்சிருப்போம், உயிரோடு இருந்தா அவரோட போயிருவோம். when the rapture comes. இந்த நம்மை என்ன செய்யறாரா? அவரோடு கூட உன்னதத்துல உட்கார செய்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், அங்கெல்லாம் நாம இதை குறித்து வாசிக்கிறோம். தேடி பாருங்க, இருக்கு. அப்போ அங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மள அவர் திரும்ப கூட்டிட்டு வருவார். அவர் திரும்ப வரும்போது அந்த நாள் அவ்வளவு பயங்கரமான நாள்னு பாக்குறோம். அந்த நாளிலே நம்மையும் அழைத்து வருவார். அப்பதான் இந்த யுத்தம் முடிந்து 1000 வருஷ அரசாட்சியை செய்வார். அவர் அப்ப அந்த அரசாட்சியை செய்யும் போது எப்படி செய்வாராம்? இருப்புக்கோளால் ஆட்சி செய்கிற விதமாய் ஆட்சி செய்வாராம். இதை நாம சங்கீதக்காரன் வந்து 2ஆம் சங்கீதத்திலையும் சகரியா 14ஆம் அதிகாரத்திலையும் நாம இதை குறித்து வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆட்சி செய்யும் போது அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும்னா, ஒரு பயங்கர டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிற நாட்களா இருக்கும். இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் போன பிறகுதான் பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்தார். நான் போகிறேன், ஆனா உங்களுக்கு துணையா நான் பரிசுத்தாவியானவரை விட்டுட்டு போறேன். நம்மை சபையோடு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது பூமியிலிருந்து பரிசுத்தாவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ ஆண்டவர் திரும்பி வரும்போது பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார். 1000 வருஷ அரசாட்சியில பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டார், பூமியில இருக்க மாட்டார். அப்போ அந்த நாட்கள்ல மக்கள் வந்து விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் இருப்பது மிக மிக கடினம். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீங்க வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யோர் the spirit that is in you. நீங்க வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறீங்களா? It is because the spirit is in you. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவ ஃபேமிலி, கிறிஸ்தவ குடும்பம், பைபிள எனக்கு படிக்கவே முடியல, எனக்கு பைபிள் புரியவே இல்லை, இட் இஸ் so hard. ஏன்? there is no spirit. உங்களுக்கு புரியுதா? இட் இஸ் பிகாஸ் யூ ஹாவ் த Holy Spirit in you, because you are a child of God. You've been cleansed and washed by the blood of Jesus. When that is being done, the Spirit enters into you.
and the Spirit seals you as his own. எபேசியர் 1 சோ இந்த உரிமையோடு இப்படி இருக்கும்போது அப்பதான் நம்ம ஜெபிக்க முடியும், நாம ஆண்டவருக்குள்ள வளர முடியும், ஆண்டவரை போல மாற முடியும், மனம் புதிதாகும், எல்லாம் இது அப்பதான் நடக்கும். சோ இங்கேயும் இந்த 1000 வருஷ அரசாட்சி அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பயாலாஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்குது. எப்படி நடக்குது? இப்ப இருக்கிற உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், மேக்சிமம் 120 years. நாட் எவ்ரிபடி. உலகத்துல எங்கேயாவது ஒருத்தர் அது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க 120 வயசுன்னு. நிறைய பேர் 99 வயசுல போயிடுவாங்க, 96 97 அப்படிங்கிற வயசுல போயிடுறாங்க. லாஞ்சிவிட்டி அவ்வளவுதான். ஆனா இங்க பாக்குறோம், மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல அவர் சொன்னது, மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். சோ இந்த இடத்துல பாக்குறோம் 100 இயர்ஸ்க்குள்ள செத்துட்டானா அதுவே அக்கர்ஸ்டுங்கிறாங்க, சபிக்கப்பட்டவன்கிறாங்க. God gives them a longevity of life. 1 minute. சிஸ்டர் நீங்க So there is a biological transformation taking place. இரண்டாவதாக அவங்க இன்னொரு காரியம் நடக்குது. அது என்னன்னா சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது. அநீதி இருக்காது. நீங்க அந்த வசனத்துல பேதுருடைய வசனத்துல வாசிக்கும் போது நீங்க அதுல பாத்தீங்க, சொல்லப்பட்டது என்னன்னா நீதி வாசமாய் இருக்கும். சோ அந்த ஒருவேளை அது ஈவன் இஃப் இட் இஸ் ரெஃபரிங் டு த இட்டர்னல் ஸ்டேட், இங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளமா இங்க பாக்குறீங்க 21ஆம் வசனத்துல, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளை கனியை பிசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. அப்படின்னா கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். They will eat the fruit of their labor. எருசலேம்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே காசா, எருசலேம் அந்த பகுதியில் உள்ள அத்தனை ஜனங்களுமே அவர்களால சந்தோஷமா இருக்கவே முடியல. அவர்களால இப்ப நாமெல்லாம் இருக்கிற ஒரு அந்த அமைதி, நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை அவர்களுக்கு இல்லை. எப்பொழுதும் அவங்க அழுகையும் கூக்குரலும் அவர்களுக்கு ஏன்னா அவங்க செய்யற பிரயாசத்தை எல்லாம் இன்னொருத்தர் எடுத்து சாப்பிட்டாங்க. அசீரியர்கள் வராங்க, பாபிலோனியர்கள் வர்றாங்க, யாராவது அவங்களுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, இடிச்சிட்டு போயிடுறாங்க, நாசம் பண்ணிட்டு போறாங்க. அதனாலதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் அந்த நாட்கள்ல நடக்காது. அந்த கிரியைகளை அவர்கள் நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்படின்னு சொல்ல. So there will be a social transformation. There will be no stealing, there will be no destruction. They will eat their fruit. அடுத்தது அங்க இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா, விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்படின்னா பிள்ளை பெறதே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பிள்ளைகள் பெறும். ஆனா இந்நாட்களில அந்த பிள்ளைகள் ஒரு பயங்கர வேதனையின் பிள்ளைகளாய் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ள நாம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே ஆசீர்வாதம். பிள்ளைகளை கண்டு, சந்ததியை கண்டு, சந்தானத்தை கண்டு மகிழக்கூடிய அது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. காரணம் அவங்க ஆண்டவருக்குள்ள இல்ல. சரியா? அந்த பிள்ளைகளே ஒரு வேதனையின் பிள்ளைகளா இருப்பார். இப்ப அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இது பாருங்க,
எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அந்த ஆட்கள்ல. ஏன்னா நாம இன்னைக்கு கூப்பிடுறது ஆவியானவர் துணையோட கூப்பிடுறோம். அதனால நமக்கு எப்ப கூப்பிடணும்னு தெரியும், என்னன்னு கூப்பிடணும்னு தெரியும், எப்படி கூப்பிடணும்னு தெரியும், எதற்கு ஜெபிக்கணும்னு தெரியும். எல்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் எப்ப வேணாலும் கூப்பிடுவோம். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு கூப்பிடுறதுக்கே கஷ்டம், ஜெபிக்கவே முடியாது. அது அந்த அனுபவம் நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு ஆண்டவர் we are actually living in almost இந்த இட்டர்னல் பிளெஸிங்ஸோடயே நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மில்லினியல் பிளெஸிங்ஸோடயே நம்ம இப்ப இருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம இப்ப இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே we are truly enjoying the millennial blessings. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம விட அழகா, நம்ம விட அறிவா, நம்ம விட ரொம்ப எல்லா வசதிகளும் உள்ள பணக்காரங்களா, நம்ம நாட்டே விட்டுருங்க, மற்ற வெளிநாடுகள்ல பாருங்க, அந்த ஜனங்களையும் நம்மளே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அவதியில இருக்காங்க அவங்க, எவ்வளவு ஒரு கவலையில இருக்காங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள்ல இருக்காங்க. ஆனா கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு. ஏன்? நம்ம எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்களா? அதனாலயா? ஏன் சொல்லுங்க. Can you tell why we are enjoying all these blessings? கிருபை. Grace. Because God has chosen us. அவர் தெரிந்து கொண்டதினாலே இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். இல்லைன்னா நாமும் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒரு ஒரு நம்ம நாட்டிலேயே நம்ம பக்கத்திலேயே ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் இன்னொரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் இன்னொரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3 முக்கியமான விசேஷங்கள் நடக்குது அவங்களுக்கு. ஆனா மெய்யான தெய்வத்தை அறிந்த நாம் அவருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் வாசித்து களி கூர்ந்து கொண்டிருக்கோம். நமக்கு இருக்கிற இந்த சமாதானம், மகிழ்ச்சி, இந்த ஐக்கியம் அவர்களுக்கு அதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, எவ்வளோ அதற்காக அவங்க செலவு பண்றாங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. மேபி தே ஆர் செலிப்ரேட்டிங் பட் இன் வேனிட்டி. எவ்ரிதிங் இஸ் இன் வெயின், பட் வி ஹேவ் தட் பீஸ் விதின். அதனால இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு, அவர்கள் பேசும்போதே நான் கேட்கு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையா. இங்க இது அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன். எதெல்லாம் வைல்டா இருக்கோ, எதெல்லாம் கில்லிங் இன்ஸ்டிங்டோட இருக்கோ, அந்த எல்லாம் மாறி போய் டேமாகிற ஒரு நமக்கு இணக்கமாய் இருக்கிற, சமாதானத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே, என் பரிசுத்த பர்வதம் எங்கோ அவைகள் தீங்கு செய்வது கேடு உண்டாக்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சில காரியங்களை நல்லா புரிச்சுக்கணும். இட்டர்னிட்டியில நோ டெத், நோ பர்த், நோ மேரேஜ், நத்திங். அதனாலதான் முந்தின காரியங்கள் எதுவும் நமக்கு தோன்றாது, நினைவு வராது. அதனாலதான் நம்ம யார் யாருன்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யூ மே பி a son or daughter to somebody. You may be the wife of somebody. When you see that somebody, you will have no reaction. That somebody also will have no reaction. ஏன் சொல்லுங்க? அது ஏன் சொல்லுங்க? Why we cannot recognize? பரலோகத்தில் எல்லாரும் தேவதூதர்களை போல. இன்னும் கூட கொஞ்சம் கிளியரா.
நமக்கு ஒரு புது மேனி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வசிக்கிறது போல இந்த அழிந்த போன சரீரம் மாறி நாம் உயிரோடு எழுந்திருக்கும் போது நமக்கு ஒரு புது மேனியை கர்த்தர் தருகிறார். அது அழிவில்லாத மேனி. அது அவருக்கு அந்த இட்டர்னிட்டிக்கு ஏற்ற ஒரு மேனி. இது இங்குள்ள வாழ்க்கைக்குள்ளது. அந்த அந்த மேனி அழிவில்லாதது, நித்தியத்துக்குள்ளானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நாம அங்க போகும்போது ஒருவேளை நாம பார்த்தா தெரியலாமே ஒழிய அந்த உறவு வராது. அந்த உறவு, அந்த ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் பாஸ் பை, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் தி கண்டிஷன். அதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். ஸோ தேர் வில் பி அ பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எ சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா நாம இன்னும் ஆண்டவர், ஏன்னா காட் இஸ் பிரசன்ட். அந்த மில்லினியத்துல காட் இஸ் பிரசன்ட், ஹீ இஸ் த ரூலர். அப்ப அந்த பிரசன்ஸ் இஸ் தேர். ஸோ தேர் வில் பி எ ரிலேஷன்ஷிப் வித் காட். அதே சமயத்துல we should not think everybody will be saved in the millennium. No. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்ப எதுக்கு அங்க வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு? 2 காரணம். 1, எல்லாரும் உயிரோடு எழும்பல. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் எழுந்திருச்சிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவங்க வெளியே இன்னும் எந்திரிக்காம இருக்கு. 1, அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கணும். 2வது, இந்த மில்லினியத்துல வர்றவங்களே எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ரட்சிப்படைய மாட்டாங்க. 1, ஆவியானவர் துணையே இல்லை. பிரயாசத்தோட தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நிறைய பேர் ரத்த சாட்சியா மரிப்பாங்க. அவங்களுக்கு அங்க நியாய தீர்ப்பு இருக்கும். அப்போ அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க ஆண்டவரே ஆட்சி செய்யறப்போ, எல்லாம் நன்மையா இவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன் அவர் உண்டாக்கிட்டு இருக்கிறப்போ, 1000 வருஷ அரசாட்சி முடிவுல பாதாளத்திலிருந்து, பாதாளத்தின் திறவுகோலை திறந்து அந்த சாத்தானை சில காலம் வெளியே விடுவார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கணும். அப்போ அந்த சாத்தான் வரும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம்தான் அறிந்து, எவ்வளவு பேரை இழுத்துட்டு போகணுமோ அவ்வளவு பேரை இழுத்துட்டு போவதற்கு அவ்வளவு மாயையான வஞ்சகமான காரியங்களை அந்நாட்களிலும் செய்வான். ஆவியானவர் உதவி இல்லாததுனால ஈஸியா ஜனங்கள் அந்த பக்கம் விழுந்துரும். ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர். ஜனங்கள் எப்படி ஒரு மாயைக்குள்ளாக, ஒரு கவர்ச்சியில அவ்வளவு பேர் போயிருவாங்களா? போயிட்டாங்கல்ல. அது மாதிரிதான். அப்படியே ஒரு கவர்ச்சி, அப்படி ஒரு மாயை, அப்படி ஒரு வஞ்சகம் வரும், அப்படியே எடுத்துட்டு போயிடும். இப்ப அவங்க நல்லா ஆட்சி செய்யறாங்களா, அவங்க நல்லது செய்யறாங்களா, அவங்க அதெல்லாம் இப்ப நான் சொல்லல. ஆனா அந்த ரிசல்ட் none of them expected, including that person. அவரே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்வீப். That is how it will happen. ஒரு பயங்கர ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாத அளவுல ஈர்க்கப்படுவார்கள். வசனம் சொல்லுது, எசேக்கியேல்ல வாசிக்கும் போது மில்லினியத்தை பற்றி, அதாவது கடல் மணலுக்கு ஒத்த மக்களை, கடல் மணலுக்கு ஒத்த எண்ணி பார்க்க முடியுமா? அவ்வளவு பேரு என்ன பண்ணுவாங்களாம், அவன் பின்னால போயிடும். அதனாலதான் இடுக்கமான வாசல்ல வர்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேருன்னு ஏன் சொல்லிட்டே இருக்காங்கன்னா இதான் காரணம். All will be swept away. So we have to be very, very careful. கர்த்தருக்கு காத்திருக்க அவசியமாய் இருக்கிறது என்று வழங்கிக் கொள்கிறோம்.
அப்ப இந்த மில்லினியத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆட்சி செய்வார். தாவீது பரிசுத்தவான் இல்லையா? தாவீது வம்சத்துலதான் ஆண்டவர் வந்தாரு. தாவீது பரிசுத்தவானா? உடனே சில பேர் கேட்பாங்க, அவர் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாரு, நாம அதுலதான் உட்கார்ந்துருப்போம். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய கிருபை. மன்னிப்பு கேட்டாரு, அறிக்கை செஞ்சாரு, அதை விட்டு விலகிட்டாரு, அந்த பாவத்தை விட்டு விலகிட்டார் அவரை. அதனாலதான் அவருடைய வம்சத்துல கர்த்தர் பிறந்தார். சோ அவருடைய ஆட்சி அங்கே நடக்கும். அவரும் இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி செய்வார். அடுத்து அந்த ஆஹ், 1000 வருஷ அரசாட்சியில முழு இஸ்ரேல் தேசத்திற்கு, ஏன்னா முக்கியமாக எல்லா கமெண்டேட்டர்ஸ் சொல்றது என்னன்னா, உலகளவுல யுனிவர்சல் சர்ச் எடுக்கப்பட்ட பிறகு முக்கியமாய் இந்த 1000 வருஷ அரசாட்சியில அதிகமாய் ஆண்டவருக்குள்ள அவங்க நெருங்க வர்றவங்க யாரா இருப்பாங்கன்னா யூதர்கள். இப்போ அந்த இஸ்ரேல் தேசம் பாதுகாக்கப்படும். ஆமோஸ் 9:11-15 வசனங்களை பார்த்து, திரும்ப கட்டுவேன் அப்படின்னு இருக்கும். விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப கட்டுவேன், எழுப்புவார். அடுத்ததா அந்த 1000 வருஷ அரசாட்சியில ஒரு பரிசுத்தத்திற்கும் அர்ப்பணத்திற்கும் ஒரு தாகம் இருக்கும். ஏன்னா ஆவியானவர் இல்லை இல்ல, அதனால அவங்கள பிரயாசப்படுவாங்க டு பி ஹோலி, டு பி மோர் டிவோட்டட் டு காட். இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலு தன்னை போல போயிடும் சபைக்கு, கோயிலுக்கு. அவங்களுக்கு முடியாது, பிரயாசப்படணும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், மீறி மீறி போகணும். அதெல்லாம் இந்த 1000 வருஷ அரசாட்சியில நடக்கும். 1000 வருஷ அரசாட்சியில இன்னொரு காரியம் எப்படின்னா, அந்த ஆலயத்தில பலிகளும் செலுத்தப்படும். பொதுவா இட்டர்னிட்டியில நம்ம என்ன பாக்குறோம்னா, பலிகள் செலுத்தப்படாது. ஆனா 1000 வருஷ அரசாட்சியில பலிகள் செலுத்தப்படும். ஏன்னா மனுஷர் இருக்காங்கல்ல, பிறந்தாங்க இறந்தாங்க, அவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவாங்க. சோ இந்த ஒரு 1000 வருஷ அரசாட்சியில இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு ஒப்பானது. நமக்கு அது தெரியாது. how long will it be? It can even be just a single day. ஆனா அன்றைக்கு அவரோட கூட வருகிற பரிசுத்தவான்களாகிய நமக்கேற்ற மாதிரி ஒரு பொறுப்பை கர்த்தர் தருவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அவரோடு சேர்ந்து நாம் அரசாளுவோம், அவரோடு சேர்ந்து நாம் ஜட்ஜ் பண்ணுவோம், அவரோடு சேர்ந்து நாம் இது என்னது ஆசாரியர்களாய் இருப்போம். அவரோடு சேர்ந்து நாம் மற்றவர்களுக்கு போதிப்போம். என்ன நமக்கு ஆண்டவர் வச்சிருக்காரோ, எதிலே அவர் நம்மை நம்புகிறாரோ, எப்படி 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, அது மாதிரி அந்த நாட்கள்லயும் கர்த்தர் அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் தருவார். பட் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு வச்சிருப்பார். இந்த 1000 வருஷ அரசாட்சியில அதை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுது இல்ல, நமக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போய் எப்படி இருக்கும், கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும். It's all so exciting, thrilling. So that is what we are going to enjoy. அதை பற்றி தான் இந்த பகுதியில 65ஆம் அதிகாரம் 17-25 வசனங்கள்ல அருமையா தீர்க்கன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ நாம 66ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போவோம்.
இப்படி சொல்லி நமக்கு 65ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சி, அவருடைய இருப்புக்கோள் ஆட்சி, இதையெல்லாம் சொல்லி முடித்தவர் 66ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்கள்ல, ஒரு 5 வசனங்கள்ல அவருடைய மகத்துவத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆராதித்தோம் இல்லையா? மகத்துவமானவர், மாட்சிமையானவர், வல்லமையுள்ள தேவன் அப்படிலாம் நம்ம ஆராதிக்கிறோம்ல. அப்போ இங்க நாம பார்க்கிறோம் அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்று. முதல் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். என்னன்னு சொல்றாரு பாருங்க. உம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு, அதை நம்ம கண்ணுல பார்க்க முடியும்னா அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். ஏசாயா பார்த்திருக்காரு, யோவான் பார்த்திருக்காரு இல்லையா? பவுல் கூட ஒரு வேளை பார்த்திருப்பாரு. நமக்கு நாமும் பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஆனா நல்லா இருக்குமா இல்ல என்ன, எப்படி என்ன செய்வோம்னு தெரியல. விழுந்து கபால்னு கீழே விழுவோமா? தானியேல் சொன்னது போல செத்தவனை போல கிடந்தேன், அந்த மாதிரி கீழே விழுவோமா நம்ம தெரியாது. ஆனா இங்க நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் வசனத்துல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அதப்படி. நீங்க கற்ற ஆலயெல்லாம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, இதை நாம கொஞ்சமும் யோசிக்காம, நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, என் கோயில் பெருசா இருக்கணும், உன் கோயில் பெருசா இருக்கணும், எதுக்காக ஆலயம் கட்டுறோன்னே தெரியல. போட்டிக்காக ஆலயம் கட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா வட மாநிலங்களில் ஆலயம் கட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் ஷீட்ல ஒரு மரத்துக்கடியில அங்க பிள்ளைகள் ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட்டுறக்கு ஆட்கள் காணோம். ஆனா இங்க இருக்கிற இடத்துலயே மக்கள் வந்து மேல மேல காசை கொடுத்து பெரிய அளவுல கட்டிக்கிட்டு பெரிய காரியம் செய்யறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அதனாலதான் அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, நீங்களே ஆலயம், நீங்க தான் என் ஆலயம். நீங்க எதுக்கு ஒரு பெரிய பெரிய ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பரிசுத்தமாகுங்க, உங்களோட உங்க மத்தியில நான் இருக்கேன். அப்ப அந்த நாம போய் ஆராதிக்கிற அந்த ஆலயம் பரிசுத்தமானதா இருக்கும். அங்க உண்மையாவே கர்த்தருடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். நிறைய கோயில்கள்ல போய் கோயிலுக்குள்ள போகும்போதே வெளியே வந்து போலீஸ் காத்திருக்காங்க. அவங்களுடைய பாராவில தான் நம்ம உள்ளவே போக முடியுது. என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுவார் அல்லவா? உண்மையாவே வருத்தப்படுவார். அவர் எப்பேற்பட்டவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதம். அவர் 2வது வசனத்துல சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. இந்த வார்த்தையை தெரியாம தான் உலகத்துல ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள அறிவு அறிவு பெருத்த அறிவு சார்ந்த மக்கள், இளையவர்கள், இளைஞர்கள், வயோதிபர்கள் எல்லாருமே அஹ் உலகம் எப்படி உண்டாயிற்று, அப்படி ஒரு சின்ன பார்ட்டிக்கல்ல இருந்து வந்தது, பிக் பேங் தியரி, ஒரு சின்னதா ரெண்டு சேர்ந்துச்சு, 2 நாள் ஆச்சு, அப்படிதான் ஒரு உயிர் வந்தது. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின. ஆனாலும் இவ்வளவோ பெரிய ஆண்டவர் அவர் படைத்த மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியம், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி. So he needs a humble and contrite heart. And he wants every one of us to tremble before him. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன். அவர் வசனம்னா என்ன? அவர் வார்த்தை, அவரேதான் வார்த்தை. Word of God and word is God and God is word இல்லையா?
அப்போ அவருக்கு நம்ம நடுங்குகிற அந்த நடுங்குற உண்மையா அப்படி கை கால ஆட்டிட்டு அதல்ல, அந்த உள்ளத்துல இருக்கிற தாழ்மை, அதற்கு கீழ்ப்படுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதுக்கு பயப்படுகிற அப்படிப்பட்ட உணர்வு. 11ஆம் அதிகாரம் ஏசாயா 11ல ஒரு 7 காரியத்தை அதுல வாசிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவு, உணர்வுகிற அறிவு, அதெல்லாம் நம்ம பெற்றுக்கணும். அந்த ஆவியெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் அந்த இது. அப்போ வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ் இஸ் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். அதனால்தான் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு வைத்திருக்கிறார். தேசத்தின் சேமம் தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார். இது நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பட் இதெல்லாம் தெரிஞ்சும் தெரிஞ்சும் கூட நாம இன்னும் எதனையோ வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எதுல எல்லாம் நம்ம பெருமை வெளியே வருதுன்னு. பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு இந்த தலைவர்கள்லாம் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, அந்த பெருமை. அது எப்படி அது எப்படி நான் சொல்றது, அது எப்படி நீ சொல்றது? தலைவர்களுக்குள்ள இந்த போட்டி, பேரம், அமெரிக்கா, ட்ரம்ப், ஈரான், ஜெலன்ஸ்கி, புட்டின், நெத்தியாகு, காசா, பாலஸ்தீனியன் லீடர், எல்லாருக்குள்ளே இதுதான் பிரச்சனை. நம்ம நாட்டை சொல்லவே வேண்டாம். பார்லிமெண்ட்ல, அசம்பிளியில நடக்கிற காரியங்கள் எல்லாம் பெருமையை, அவர்களுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஃபேமிலியை போட்டோ எடுத்து பாருங்க, வீடியோ எடுத்து பாருங்க, அங்க எவ்வளவு பெருமை வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. எப்படி அந்த பெருமையினால பிரச்சனைகள் வருதா, எப்படி அந்த பெருமையினால காரியங்களை ஏற்க முடியல, எப்படி அந்த பெருமையினால சமாதானம் வருது, சமாதானம் கெடுது, எல்லாம் அவற்றையும் நம்ம. ஆனா ஆண்டவர் சொல்றது, நீ உன்னை தாழ்த்தினேனா ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட், உன் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். அப்ப நான் ஒருத்தன் போதுமா? கர்த்தர் ஒருத்தரை தான் நோக்கி பார்க்கிறார். இந்த ஏசாயா புஸ்தகத்துல விண்ணப்பிக்கிறவன் ஒருவர் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, நீதி தள்ளுபடி ஆயிற்று, ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்த மக்களுக்காக விண்ணப்பிக்காங்களா? அதனாலதான் நம்ம யாருன்னே தெரியாத எல்லா ஜனங்களுக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். we may be looking like fools. இவங்க இருக்கிற ஜப நேரத்தை, இவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறத விட்டு மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, ரோடு ஒர்க்கர்ஸ்க்காக, அது இதுன்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன வேலையே இல்லையா? We do not even have seen them face to face. But because God searches for somebody, அந்த சம்படியா நான் இருக்க மாட்டேனா? அந்த சம்படியா நீ இருக்க மாட்டியா? இதுதான் நம்முடைய எண்ணம். அதுதான் அப்படி. அதை யார் கொடுக்கிறாருன்னா ஆவியானவர். அதுதான் நான் அப்ப சொல்றது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால அப்படி ஜெபிக்கவே முடியுது. அப்படி இல்லைன்னா நம்ம டம்பாட்டம் உட்கார்ந்து இருப்போம், என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்திருப்போம். இன்னைக்கு நிறைய கோடி கோடியா மக்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். சரி, 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கான்ட்ராஸ்டா சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் நிறைய வெளிப்புறமா செய்யறாங்க, ஆனா அவங்க உள்ள எனக்கு பிரியமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. இந்த அருவருப்புகளின் மேல்தான் அவர்களுடைய விருப்பமா இருக்கிறது. வாட் இஸ் யோர் டிசையர்? எதை பற்றி யூ ஆர் சோ பேஷனேட்? எதை குறித்து நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? எதன் மேல் நீ அதிகம் பிரியம் கொள்கிறாய்? இவங்களுக்கு பிரியம் எல்லாம் இந்த வெளிப்புறமான ஒரு கலாச்சாரம். ஆலயத்துக்கு வர்றது, ஆலயத்துல அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல உட்கார்றது,
அதுல முன்னால போய் முதல்ல போய் கம்யூனியன் எடுக்கிறது, போய் முன்னால நின்று காணிக்க வாங்குறது, போய் ஸ்தோத்திர பலிகள் இடுகிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியம். இப்ப அவங்க செய்யற செய்கையை கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னு பாருங்களேன். மாட்டை வெட்டுறவன், மாட்டை எதுக்கு வெட்டுறான்? பலியிடுறதுக்காக வெட்டுறான். அப்போ அவன் மனுஷனை கொல்லுகிறவனாய் நான் பார்க்கிறேன். அவன் மாட்டை வெட்டுறான்னா, he is not giving importance to this cow, to the ox, to the bullock, whatever it is, bull, எதுவா இருந்தாலும் சரி, அந்த கேட்டலுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம நாட்டுல முட்டாளுங்க அந்த கேட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. பட் God is not giving importance to that cattle. God is giving importance to the act, to the condition of the heart. இங்க என்ன ஆக்குது? மாட்டை வெட்டுறவன் அவனை மர்டரரா பாக்குறான். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திருக்கிறவனாய். சோ நீ பலியிடுறது ஆடுன்னு நினைச்சிட்டு பலியிடுற, எனக்கு அது பார்வையில நாயா தெரியுது. காட் ஸ்டாண்டர்ட்ல அது நாய். காணிக்கையை படைக்கிற, நீ கொண்டு காணிக்கையை வைக்கிற, ஆனா அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பன்றி ரத்தம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் விளையாட்டா பேசலப்பா, வசனம். வசனம் சொல்லுகிறது. இப்ப சில கிளாஸஸ் மாட்டிக்கிட்டோம்னா அதுல நம்ம அவங்க செய்யறது ஒன்னா இருக்கும், அது நமக்கு வேற மாதிரி தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இங்க காட் ஸ்டாண்டர்ட் இஸ் சோ டிஃபரண்ட். when he sees these people, they are thinking they are doing something great. தூபம் கட்டுகிறார்கள். கேத்தலிக் சர்வீசஸ்ல மாஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி தூபம் காட்டுறது அன்னைக்கு ஜூயிஷ் பிராக்டிஸ் அப்படியே இருக்கும் அவங்கள்ட்ட. விக்கிரகத்தை ஸ்தோத்திருக்கிறவனாக இருக்கிறேன். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது. they don't consider God at all. அதனாலதான் அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் கூப்பிடுறேன், நான் அவங்கள கூப்பிடுறேன், அவங்க என்ன செய்யறாங்க? மறு உத்தரவு கொடுக்கறது இல்லை. they are not sensitive. இப்போ சாமுவேலும் படுத்திருந்தாரு, ஏலியும் படுத்திருந்தாரு. ஏலி யாரு? ஆசாரியர். சரியா? ஆசாரியருக்கு கர்த்தருடைய சத்தம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சாமுவேல் ஒரு சிறு பிள்ளை, அவன் படுத்திருக்கான். அவனுக்கு கேக்குது, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறது கேக்குது. ஆசாரியனுக்கு ஒண்ணுமே கேட்கல. தெரியுதா? dumb ears, deaf ears and dunces, sensitive and sharp, alert Christian. Difference. பக்கத்துல படுத்திருக்காங்க, அவனுக்கு கேக்குது. 2 பேர் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஏன்னா அலர்ட்டா இருக்கான், சென்சிட்டிவா இருக்கான், ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறான். இங்க சொல்றாரு, கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்பேன். திகிலுள்ள வாழ்க்கை, பயந்து பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. ஒரு ஒரு வீடுகளை பார்த்தீங்கன்னா they have more than 100 rooms. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா. 16 17 மாடிகள், அதுல 100க்கு மேல ரூம்கள். எந்த ரூம்ல எங்க இருப்பாங்க, யார் இருப்பா, அந்த ரூம்ல யார் இருக்கா, போகிறதுக்கே நமக்கு பயமா இருக்காது. எங்க செல்போன் இருக்கு? இப்ப இருக்கிற 2 ரூம்குள்ளேயே ஒரு ரூம்ல செல்போனை வச்சுட்டு அடுத்த ரூம்ல தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 100 ரூம்ல இருந்த அந்த வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, வெறுமையான ஒரு வாழ்க்கை.
ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கே நேரம் இல்லையே. ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கவே முடியாது. அதுக்குதான் ஒரு பார்ட்டின்னு வைப்பாங்க, அப்பதான் எல்லாரும் வருவாங்க. இல்லைன்னா அந்த அது ஏதோ ஒரு ரூம்ல இருக்கும். அந்த மாதிரிதான். இப்படியான ஒரு திகிலான வாழ்க்கையில பயத்தோடு வாழுகிற வாழ்க்கைய அவர்களுக்கு அப்படியே கட்டளையிடுங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்ற வார்த்தையும் சொல்லுவாங்க. உண்மையாகவே கர்த்தர் அப்படியே அவர்களை அப்படியாக விட்டு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க, அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். நம்ம எப்பவுமே இந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை மறந்துடுறோம். அவருடைய வசனம் ஜீவன் உள்ளது. அவருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். அவருடைய வசனம் சத்தியமானது. அவர் சொன்னபடியே நடக்கும். அது வெறுமையா திரும்பாது. இவ்வளவும் தெரிஞ்சிட்டோம், இந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சிட்டோம். இது யாருக்கோ சொல்லப்பட்ட வசனம் மாதிரி, அது நமக்கு இல்லாத ஒரு காரியமாக அநேக சமயங்கள்ல இன்சென்சிட்டிவா நாம இருந்தோம். அந்த ஏலி எப்படி விழுந்து செத்தாருன்னு தெரியல. ஆசாரியன்தான். அவருடைய அந்த ஷார்ப்னஸ் இல்லாததுனால, அலர்ட்னஸ் இல்லாததுனால, செய்ய வேண்டியதை செய்யாததினால, தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றாததுனால, ஆலயத்தில் அவர் பொறுப்பை செஞ்சாரு, குடும்பத்தில் அவர் செய்யல, மகன்களை கண்டிக்கல. God is accountable. எல்லாத்துக்கும் he takes count. நாம எல்லாவற்றிலும் சரியா இருக்கணும். ஆலயத்திலையும் கரெக்டா இருக்கணும். அதுதான் சொன்னேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் வாக்கிங் ஆன் அ கிளாஸ். வாக்கிங் ஆன் அ நைஃப்னே வச்சுக்கோமே, ஆன் அ ரோப். நைஃப்னா கால அறுத்துக்கும் பயம். சரி, we will walk on a rope. ஈஸியா. So let's pray. நல்ல தகப்பனே, உண்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொத்த நல்ல ஜீவன், சுகம், பலனுக்காக, உற்சாகத்திற்காக, வசனத்தை வாஞ்சியாய் கேட்க அருமையான சாட்சியை மகள் சொன்னதற்காக, உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஆண்டவரே நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் சுவாமி, நீர் எங்கள் வாழ்க்கையில இடைப்படுகிற தேவன், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன், எங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்துகிற தேவன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இப்படியாய் சில காரியங்களை குறித்து நல்ல ஆழமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். இதுல இன்னும் கூட நாங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் உண்டு சுவாமி. அதை பற்றியும் நாங்க நன்றாய் தனிப்பட்ட விதத்துல ஆராய்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அந்த விருப்பத்தை எங்களுக்குள்ள நீர் கொண்டு வாரோம். அதை நாங்க சர்ச் பண்ணணும் சுவாமி. நாங்க we have to search and search. அதைத்தான் நீங்க விரும்புறீங்க சுவாமி. அப்படி நாங்க அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஆனா ஒருபோதும் அதை மூளை அறிவுல எடுத்துக்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் அனுபவம் ஆக்கிக்கொள்ள, வாழ்க்கையில அபியாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன் தாங்க. எல்லாருக்கும் சில பலவீனங்கள் உண்டு சுவாமி, இன்க்ளூடிங் மீ. ஆண்டவரே, எங்க எல்லாரையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க. உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்குங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா அறிவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க. எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை வைங்க சுவாமி. கொடுத்திருக்கிற கொஞ்சம் சொற்ப காலத்தை உமக்கென்று நாங்கள் பிரயாசப்படுத்தி உமக்கென்று வாழ்ந்துவிட எங்களுக்கு நீர் கிருபை தாழ்த்தி உடைய கருத்துல விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக்கோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆமென். Thank you, sister. Thank you, Ma. Thank you. God bless you. May his name be glorified. Thank you. Good night.